கற்புக்கரசி கண்ணகி என்று சொல்வதைப் போல கற்புக்கே இலக்கணமாக வாழ்ந்தவள்தான் அருந்ததி. இன்றும் வானத்தில் நட்சத்திரமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள் வசிஷ்டரின் மனைவி அருந்ததி. ஒரு நாள் பிள்ளையார் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வருவதாக சொல்லியிருந்தார். செய்தியை வசிஷ்டர் தன் மனைவியிடம் சொன்னார். சந்தோஷத்தில் செய்வதறியாது திணறிப் போனாள் அருந்ததி. தேவையான அத்தனை உணவுகளையும் தயார் செய்தாள். கூடவே பச்சரிசி மாவெடுத்து உள்ளே இனிப்பான பூரணத்தை நிரப்பி அடுப்பில் வைத்து வேக வைத்து மோதகத்தை தயார் செய்தாள். பிள்ளையாரும் சொன்னபடி ஆசிரமத்திற்கு வந்தார். கை கால் அலம்பியவுடன் அருந்ததி செய்த மோதகத்தை இலையில் படைத்தார் வசிஷ்டர். திவ்ய திருஷ்டியில் அருந்ததியின் அன்பை உணர்ந்த பிள்ளையார் இவள் புகழை உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என நினைத்தார். அதனால் அன்று முதல் இன்று வரை அந்த மோதகத்தை கையில் ஏந்தியபடி இருக்கிறார். பிள்ளையாருக்கு மோதக ஹஸ்தன் என்ற திருநாமமும் உண்டு.